ஹலோ நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்கணும்னா 22/9/2025க்கான லாட்ரி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த 21/9/2025க்கான லாட்ரி கேசிங்கில் சாம்பிரதி 22 குழுக்கள் நம்பர் தொடர்ச்சி வின்னிங் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தோம். சொன்னபடி நம்ம என்ன இன்றைக்கி ரிசல்ட் அப்படிங்கிற மதத்தில் சாம்பிரதி 21 குழுக்கள் நம்பரில் நமக்கு இன்றைக்கான ரிசல்ட் அப்படிங்கிற பட்சத்தில் 028 தான் இன்றைக்கான ரிசல்ட்டு. இதுதான் நமக்கு இன்றைக்கான ரிசல்ட் 028. நம்ம ஆல்போர்டு நம்ம எப்பொழுதுமே ஒரு நம்பர் தான் கொடுப்போம். நம்ம ஆல்போர்டு இன்றைக்கி சைபர் சொல்லியிருந்தோம். சொன்னபடி நமக்கு 100% நமக்கு பாஸ் ஆகிடுச்சு. சொன்னபடி உங்கள் கெஸ்ஸிங்கில் இது போல் வந்துருந்துச்சுன்னா தாராளமாக வச்சுக்கலாம். நம்மளோட கெஸ்ஸிங்கில் ஒரு சில நாள் மிஸ் ஆகி இல்லையோ மற்ற நாள் அதிக வின்னிங் எடுத்து கொடுத்துருப்பேன். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணால் எல்லாருக்குமே தெரியும். தொடர்ச்சியாக வின்னிங் கொடுப்போம். ஏ போர்டில் தான் இந்த நம்பர் வரும்னு சொல்லியிருந்தோம். சொன்னபடி நமக்கு எல்லாமே வந்துடுச்சு. சிங்கிள் டிஜிட்டில் பார்த்தோம்னா நம்ம ஜஸ்ட்டு மிஸ் ஆகிடுச்சு. ஏ போர்டில் நமக்கு சைபர் இல்லாமல் ஆட்டம் வராது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஏ போர்டில் சொன்ன மாதிரி வந்துடுச்சு. 028 நமக்கு 2 கொடுக்கல. 5 எய்ம் பண்ணோம், அப்படி வராது சார். நம்ம 4 எய்ம் பண்ணோம், ரெண்டுமே நமக்கு மைனஸாக வந்துடுச்சு. இன்றைக்கி தெரில 28 நமக்கு ஜஸ்ட்டு ஒரு நம்பர் 9 வந்துருச்சு. 8 வந்துருந்துச்சுன்னா தரமான வின்னிங்காக வந்திருக்கும். சப்போர்ட் நம்பர் 3 கொடுத்துருந்தோம். நமக்கு பார்த்தோம்னா 028 9 கொடுத்துருந்தோம், 8 கொடுத்துருந்தோம். ஒரு சரியான வின்னிங்காக வந்திருக்கும். ஏ போர்டில் மட்டும் பாஸ் ஆகிடுச்சு. அதுபோல் இல்லாமல் நமக்கு 22/9/2025க்கான தரமான கெஸ்ஸிங்கை நான் எடுத்து கொடுக்குறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தோம்னா 22/9/2025க்கான பாகயாத்ரா 485 தான் குழுக்கள் நம்பரு. கேரளா கெஸ்ஸிங்கில் தரமான வெற்றியோடு இன்றைக்கி ஆல்போர்டு எடுத்து கொடுக்கலாம். என்னோடய கெஸ்ஸிங்கில் ஆல்போர்டு எப்பொழுதுமே நான் சொல்லியிருக்கேன், ஆல்போர்டு சிங்கிள் நம்பர் தான், அதிக நம்பர்லாம் கொடுக்க மாட்டோம். தரமான ஒரு கெஸ்ஸிங் எடுத்து கொடுத்து வின்னிங் எடுத்து கொடுத்து போயிட்டே இருப்போம். என்னோடய கெஸ்ஸிங்கில் நாளைக்கு நமக்கு பெஸ்ட்டாக வரக்கூடிய நம்பர் நமக்கு 5. மீண்டும் நாளைக்கு 5 வரப்போகுதுங்க. யார் கெஸ்ஸிங்லாம் அந்த நம்பர் வருதோ நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். என்னோடய கெஸ்ஸிங்கில் நிச்சயம் 5 இல்லாமல் ஆட்டம் கிடையாது. 5 நான் அனலைஸ் பண்ணி தான் நல்லா எடுத்துருக்கேன். இந்த நம்பர் உங்கள் கெஸ்ஸிங்கில் இது போல் நம்பர் வந்துச்சுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கட்டாயப்படுத்த கிடையாது. உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தால் மட்டும் எடுங்க, இல்லை வேண்டாம். என்னோடய கெஸ்ஸிங்கில் 5 வருது, அதனால தான் கொடுத்து வச்சுருக்கேன். தாராளமாக உங்கள் கெஸ்ஸிங்கில் தாராளமாக வச்சுக்கலாம். இந்த 5 எந்த போர்டில் வருது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். இப்போ சிங்கிள் டிஜிட்டில் என்ன நம்பர் வருதுன்னு பார்க்கலாம். சிங்கிள் டிஜிட்டில் பார்த்தோம்னா ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு 3 போர்ட்லேயும் வரக்கூடிய பெஸ்ட்டு 2 நம்பர் தான் பார்க்க போகிறோம். ஏ போர்டை பொறுத்தவரையிலும் நமக்கு வரக்கூடிய பெஸ்ட்டான ஒரு நம்பர் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு ஏ போர்டில் நமக்கு 1 இறங்குவதற்கான சான்சஸ் அதிகபட்ச வாய்ப்பு வந்துருக்குங்க. ஏ போர்டில் நமக்கு 1 நிச்சயம் வரும். என்னோடய கெஸ்ஸிங்கில் 1 நான் எடுத்து கொடுத்துருக்கேன். 90% நமக்கு 1 ரிலேட்டடாக வரப்போகுது. இந்த நம்பர் அதிகபட்சம் வந்ததில்லை. நாளைக்கு என்னோடய கெஸ்ஸிங்கில் அனலைஸ் பண்ணி எடுத்ததில் நமக்கு 1 என்னோடய கெஸ்ஸிங்கில் வருது. அந்த 1 வராத பட்சத்தில் நமக்கு சப்போர்ட் நம்பராக வரக்கூடிய நம்பர் நேற்று கொடுத்த 9 சி போர்டில் கொடுத்துருந்தேன். இன்றைக்கி ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் ஏ போர்டில் சப்போர்ட் நம்பராக கொடுத்துருக்கேன். 9 வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் கொடுத்து வச்சுருக்கேன். உங்கள் கணிப்பில் இங்கே தாராளமாக எடுத்துக்கலாம். பி போர்டை பொறுத்தவரையிலும் நான் கொடுத்த ஆல் போர்டில் 5 கொடுத்துருந்தேன். ஆல் போர்டு 5 தான் வரும்னா அந்த 5 நமக்கு பி போர்டில் 100% கேரண்டியாக இறங்க போகுது. உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். கட்டாயப்படுத்த கிடையாது. என்னோடய கணிப்பில் தான் எடுத்து கொடுத்துருக்கேன். உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். என்னோடய கெஸ்ஸிங்கில் நான் 5 எடுத்து கொடுத்துருக்கேன். சப்போர்ட் நம்பர் அப்படிங்கிற பட்சத்தில் பி போர்டில் சப்போர்ட் நம்பராக வரக்கூடிய பெஸ்ட்டான ஒரு நம்பர் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு 8 நமக்கு வரும். நமக்கு என்ன இன்றைக்கி தான் நமக்கு 028 வந்துச்சு. மறுபடியும் இந்த 8 எடுத்து கொடுத்துருக்கேன்னு பார்த்தா நமக்கு அதே நம்பர் நம்ம ரிப்ளேஸ்மெண்ட் வர வாய்ப்பு இருக்குது. அதனால தான் கொடுத்து வச்சுருக்கேன். சப்போர்ட் நம்பராக சி போர்டில் பார்த்தோம்னா நமக்கு 4 நமக்கு கேரண்டியாக இறங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. என்னோடய கணிப்பில் உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். என்னோடய கணிப்பில் 4 சி போர்டில் இறங்கக்கூடிய ஒரு சான்சஸ் அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. அந்த சி போர்ட்லேயே நமக்கு 4 வராத பட்சத்தில் சப்போர்ட் நம்பராக வரக்கூடிய நம்பர் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு என்ன நம்பர் வரப்போகுதுன்னு பார்த்தோம்னா 3. இதுதான் என்னோடய கெஸ்ஸிங்கில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஒரு நம்பராக இருக்க போகுது. ஏ போர்டில் பார்த்தோம்னா 1-9, பி போர்டில் 5-8, சி போர்டில் 4-9 3. இதுதான் என்னோடய கெஸ்ஸிங்கில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஒரு நம்பராக இருக்க போகுது.
கடைசியாக வந்து பாக்ஸ் வந்து பார்ப்போம். பாக்ஸ் வந்து பார்த்தோம்னா பாக்ஸை பொறுத்தவரையிலும் ஒரு பெஸ்ட்டு நம்பர் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு 154 அப்படியே கூட நமக்கு ரிசல்ட் வந்து இறங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இருக்க போகுது. 154 965 சிபோர்டில் நமக்கு வந்து 5 வரக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இருக்கும். அதனால தான் இந்த ஒரு பாக்ஸ் எடுத்திருக்கேன். 965 அதே 481 இப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு நம்பர் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்துருக்கு என்னோடய கெஸ்ஸிங்கில். 481 154 டிஃப்ரெண்ட் மேக்கிங் நம்பரில் நமக்கு வந்து இந்த ரிலேட்டடாக நம்பர் வந்து சான்சஸ் அதிகபட்ச வாய்ப்பு வந்து இருக்குது. அதன் பிறகு 315 845 கடைசியாக 651 இதான் என்னோடய கிஸ்ஸிங்கில் வரக்கூடிய பெஸ்ட்டு நம்பராக இருக்க போகுது. உங்கள் கிஸ்ஸிங்கில் இது போல் நம்பராக தாராளமாக வச்சுக்கலாம். 184 965 481 315 845 651 என்ன பெஸ்ட்டான நம்பர் இதுதான். உங்கள் கிஸ்ஸிங்கில் இது போல் நம்பர் வந்து தாராளமாக வச்சுக்கலாம். நன்றி வணக்கம். நெக்ஸ்ட் வீடியோவில் வெற்றியோட பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி வணக்கம்.